ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட் ஆஃப்டர்நூன். நல்லா இருக்கீங்க நம்புறேன். நேற்று தான் தம்மாம்லேருந்து ரியாதுக்கு சடனாக நைட்டு கிளம்பி வந்துச்சு. ஓனர் வந்துட்டு திடீர்னு கிளம்பி போகலாம் கிளம்புன்னு சொல்லிட்டு ஒரு 8:30 மணி போல் கிளம்புனாங்க. உடனே பேக்கப் பண்ணிட்டு இருக்கிற லக்கேஜெலாம் எடுத்து வச்சுட்டு உடனே கிளம்பி வந்தாச்சு. நைட்டு ஒரு மிட் நைட்டில் தான் வந்து சேர்ந்தோம். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி தான் முழிச்சது. எந்திரிச்சு இப்போ தான் குளிச்சு ரெடி ஆகிட்டு சரி சாப்பிட்லாம், ரொம்ப பசி வந்துருச்சு, சரி சாப்பிட்லாமேன்னு கிளம்புறேன். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி சவுதியிலேருந்து விளாக் போட்டுட்டு இருக்கிறோம். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. சாப்பிடலாமேன்னு கிளம்புனேன். துணிலாம் நிறைய துணி சேர்ந்துருச்சு. சரி ஓகே, துவைக்க போ லாண்ட்ரியில் கொடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு துணியும் எடுத்து வச்சுக்கிட்டு லாண்ட்ரிக்கு தான் இப்போ வந்திருக்கிறேன். துணி துவைக்காம நிறையா சேர்ந்துருச்சு. நம்ம வந்துட்டு துவைக்க முடியாது, ரூம் சின்னது, ப்ளஸ் நம்ம துவைக்கிறதுக்கு டைம் கிடையாது. அதனால நம்ம லாண்ட்ரியில் தான் போடுறோம். அதுக்கு ஒரு 15 ரூபா 16 ரூபான்னு அதுக்கே ஒரு செலவாகுது. வேற வழி இல்லை, என்ன பண்றது? இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இருந்து தான் ஆகணும். அதுக்கு கொஞ்சம் செலவு மிச்சத்தை பண்ணவும் முடியல. நானும் இதுலயே ட்ரை பண்றேன், கஷ்டமா தான் இருக்கு. அப்படியே போயிட்டு இருக்கு. லாண்ட்ரி இங்க ஒரு எமனி லாண்ட்ரி இருக்கு. ஸோ இவங்க கொஞ்சம் கம்மியா கொடுப்பாங்க எனக்காக. அதனால இங்க தான் நான் எப்போதுமே துவைக்கிறது, ரியாதுக்கு வந்தா மட்டும். இதுதான் காசு போட்டாச்சு. இப்போ நேராக சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டுட்டு டியூட்டியை போகிறதோ இந்த டியூட்டிக்கு நம்ம அதோட கண்டினியூ பண்ணலாம். ஓட்டம் வந்துருச்சு. ஓனர் ஃபோன் பண்ணி சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்காண்டி சாப்பாடு வாங்கிறதுக்காண்டி இப்போதான் கார் எடுத்துட்டு கிளம்புனேன். அவர் வந்து இங்கே சொல்லுவாங்க, அது என்னது ஜாத்தர் ஜிபுன்னு சொல்லுவாங்க. அக்காவி ஒரு குகைக்குள்ள வச்சு சுட்டு கொடுப்பாங்க. அது ஜிபுன்னு இந்த மாதிரி வச்சு அதுதான் அதிகமா சாப்பிடுவாப்புல. தூங்கி எந்திரிச்சாலே ஃபர்ஸ்ட் ஸ்நாக்ஸா. அதனால அதை வாங்கிட்டு வான்னு சொன்னாரு. ஸோ அது வாங்கறதுக்காண்டி போய்கிட்டு இருக்கிறேன். துருக்கி ரெஸ்டாரண்ட்டு சாப்பாடு வாங்கிட்டு ரிட்டர்னு ஓனர் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். சாப்பாடு எடுத்துட்டு கொடுக்க அவர் வாங்கினது ஒரு ஜூஸும் இதுதான் அது ஜாத்தர் ஜிபுனுங்கிற சாண்ட்விச்சும் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கிறேன். இங்கே நம்மளுக்கு டெய்லி ரொட்டீன் வந்து ஒரு நாளைக்கு நிறைய வேலை இருக்கும், சொல்லவே முடியாத அளவுக்கு வேலை இருக்கும். ஒரு நாள் வேலை எப்ப வரணும்னே தெரியாது. காலையில இருந்து வேலையே இல்லாம உட்காண்டே இருப்போம். அப்படியும் ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இப்படியும் இருக்கும். எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சவுதியில இருந்துட்டா நம்ம ஈஸியா இங்க இந்த 1 வருஷம் 2 வருஷம் கடந்து ஊருக்கு போறது ஈஸியா இருக்கும். இங்க வந்த புதுசுல ஸ்டார்டிங்ல புதுசா வரவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா இந்த ஊர் லைஃப் இப்படி இருக்கு, ஃபேமிலி மிஸ் பண்றோம் இல்லன்னு. இதே மாதிரிதான் இங்க வர எல்லாரும் புதுசா வந்த புதுசுல அப்படிதான் இருக்கும். அது ஒரு காலகட்டம் போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அனுபவம் ஆயிடும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பழகிக்கிறோம், அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம். ஆனா இங்க தேவையில்லாம் ஃபைன் மட்டும் வாங்கிட கூடாதுங்க. ஏதாவது ஃபைனோ இல்ல கார் அடிச்சு எங்கேயாவது ஒரு வீட்டு ஓனர்ட்ட கெட்ட பேர் மட்டும் வாங்கிடக்கூடாது. சாப்பாடு கொடுத்தேன், ஏடிஎம் கையில கொடுத்து போய் ஏடிஎம்ல இருந்து ஒரு பணம், ஏடிஎம் கார்டை கொடுத்து பணம் எடுத்துட்டு வா ஏடிஎம்ல இருந்து அப்படின்னு சொன்னாரு. சரி ஏடிஎம் கார்டை எடுத்துக்கிட்டு போற வெளியே வந்து போறேன். திருப்பி போன் அடிச்சு சீக்கிரம் ஒரு நிமிஷம் உள்ள வா அப்படின்னு கூப்பிட்டாரு. திருப்பியும் உள்ளேயும் போய் என்னன்னு போய் பார்த்தா நீங்களே பாருங்க, குபூஸ் ஒன்று கொடுத்தாரு. எப்போ நேற்று உள்ளதுன்னு நினைக்கிறேன். வாங்கி சாப்பிட்டுட்டு குபூஸ் ஒன்று இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது பார்சல்ல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குபூஸ் ஒன்று கொடுத்தாரு. இந்த உனக்கு சாப்பாடுன்னு சொல்லிட்டு அப்புறம் வேற ஏடிஎம் கார்டு அதை கொடுன்னு கேட்டுட்டு வேற ஏடிஎம் கார்டை கொடுத்து இதுல இருந்து போய் பணம் எடுத்துட்டு வான்னு சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் முடி வெட்டுறதுக்கு இங்க வந்து வெட்ட மாட்டாங்க, வீட்டுக்கு ஆள் வந்து வெட்டுவாங்க. ஸோ முடி வெட்டுறதுக்கு ஆள் வராங்கன்னு நினைக்கிறேன். அது கொடுக்கறதுக்காண்டி 500 ரூபா எடுத்துட்டு வான்னு சொன்னாரு. அதுக்காண்டி பெட்ரோல் பேங்க்ல உள்ள ஏஎன்பி இங்க ஏடிஎம் பேங்க் தான் வந்திருக்கேன். அந்த பேங்க்ல பணம் எடுக்கலான்னு போய் எடுத்தா அந்த ஏடிஎம்ல இருந்து பணம் வரல. அப்புறம் ஓனருக்கு கால் பண்ணி பணம் எடுக்க முடியலையே அப்படி சொன்னேன். வேற அந்த ஏடிஎம் எங்க இருக்குதோ அந்த இடத்துல போய் பணம் எடுன்னு சொன்னாப்புல. அதனால வேற பேங்க்ல போய் பணம் எங்க இருக்குன்னு ஏடிஎம் தேடிட்டு அதுக்காண்டி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். இங்க எங்க இருக்குது ஏடிஎம் அதுன்னு தெரியல. நம்மளுக்கு வேற யார்ட்டையா விசாரிச்சா பார்க்கணும் போல. ஒவ்வொரு பேங்க்லயும் ஏடிஎம்லயும் போய் ட்ரை பண்ணிட்டாங்க, பணம் வரவே மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. அந்த கார்டு எந்த பேங்கோ அந்த ஏடிஎம்ல போய் போட்டுட்டேன். அந்த பேங்க்ல போய் போட்டாலுமே ஒரு பேலன்ஸ் மட்டும் தான் காட்டுது. வேற ஒரு பேங்க்ல போய் போட்டா உங்க பேங்க் இந்த ஆப்ஷனுக்கு அலோடு கிடையாதுன்னு சொல்லுது. பணம் எடுக்க முடியாதா, ஒன்லி ஆன்லைன்ல கார்டு மட்டும் டேப் பண்ணி மட்டும் தான் பணம் எடுக்க முடியுமான்னு தெரியல.
இவங்கிட்ட சொன்னேன். இவன் புரிஞ்சிக்காம ஒரு செகண்ட்ல கடுப்படிச்சுட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டான். இன்னும் நம்மளுக்கு டியூட்டி முடியல. ஓனரை போய் இஸ்திரியால விட்டுட்டு வந்திருக்கிறேன். எத்தனை மணிக்கு கூப்பிடுவாருன்னு தெரில. 1 மணி ஆகலாம், 2 மணி ஆகலாம். இன்னைக்கு எத்தனை மணி வரை ஆகும்னு தெரில. நீ ரூமுக்கு போ, நான் உனக்கு ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. எப்படியும் மிட் நைட்ல தான் அடிப்பாரு, அது தெரிஞ்ச விஷயம்தான். அது வரை வெயிட் பண்ணணும்னு சொன்னேன். அது உடனே அவர் காரை போய் வாஷ் பண்ணணும்னு சொன்னாரு. அதனால கார் வாஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் கார் வாஷ் பண்ணிட்டு அவர்கிட்ட ஒரு கீ இருக்கு, கார் கீ. ஸோ அந்த கார் கீக்கு பேட்டரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் கீ ஒன்று அவருக்கு ஒன்று பேட்டரி போட சொன்னாரு. அதையும் போட்டுட்டு, ரெண்டாவது அவரோட வாட்சுக்கு டைம் செட் பண்ணணுமா, செட் பண்ண முடியல, இது எப்படின்னு தெரியல, யார்கிட்ட செட் பண்ணிட்டு வான்னு சொன்னாரு. அதையும் பண்ணிட்டு நம்ம திருப்பி எத்தனை மணிக்கு கூப்பிடுறாரோ அத்தனை மணிக்கு போக வேண்டியதுதான். நான் காரு இங்க வந்தா வாஷ் பண்ண முடியாது. ரியாதுல ரூம்ல அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடையாது. ஸோ அதனால இங்க யாஸ்மின்ங்கிற ஏரியால தான் இருக்கேன். இங்க பெட்ரோல் பங்க்ல வந்தா இங்க கார் வாஷ் பண்றதுக்கு எல்லா இடத்துலயுமே எப்பயுமே இருக்கும். அதனால நம்ம கார் வாஷ் பண்ண வந்துட்டு நம்ம கார் வாஷ் பண்ணிட்டாங்க. உட்காந்து இது கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள கிளீன் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம கஃபில் வந்துட்டு வாட்சுக்கு பேட்டரி போட சொன்னாரு. ஸோ எப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள ஏதாவது பாகிஸ்தானி இருக்காங்களான்னு பார்ப்போம். ஏன்னா இருந்தாங்கன்னா அவங்க வாட்சுக்கெல்லாம் சரி பேட்டரிலாம் போடுவாங்களாம் இருப்பாங்க. அப்படியே அந்த கார் கீக்கையும் போட்டுட்டு நம்ம போயிட்டு வந்துடுவோம். ஓனர் கால் பண்ணி கூப்பிட்டுட்டாரு. ஓனரை கூப்பிட்றதுக்காக போயிட்டு இருக்கிறேன். மலிக் சல்மான் ரோட்ல போய்கிட்டு இருக்கிறேன். மணி 2:55, 3 மணி ஆயிடுச்சு ஆல்ரெடி. நான் என் ரூம்ல இருந்து ஒரு 15-16 கிலோமீட்டர் அவருக்கு கூப்பிட போயிட்டு இருக்கிறேன். அவருக்கு வந்துட்டு வெயிட் பண்ணணும்னு வேற சொல்லியிருக்காரு. அதுல இருந்து ஒண்ணு எவ்வளவு நேரம் கழிச்சு வருவாங்கன்னு தெரியல. இன்னைக்கு இப்படிதான் போயிட்டு இருக்கு. தூக்கமும் இல்ல, சரியான டயர்டு. ஆல்ரெடி கண்ணெல்லாம் போட்டு ரொம்ப சொருவுது தூக்கம் இல்லாம. இங்க என்னன்னா இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா எனக்கு இந்த வீட்டுல வேலை வந்ததுல இருந்து நைட்ல மிட் நைட்ல தான் வேலை, விடிய வேலை இருக்குது. ஆனா பகல்ல எனக்கு வேலை கிடையாது. பகல்ல கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கிறேன். தூங்கிக்கிட்டு இருக்கிறதுனால அது கரெக்டா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி எனக்கு நைட்ல வேலை இருந்ததே கிடையாது. 10-11 மணிக்கு மேல நான் வேலை செஞ்சதே இல்லை இந்த என்னோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல. பட் இப்ப எனக்கு அப்படி கிடையாது. இதுதான் இந்த இஸ்திரா. இங்கதான் ஓனர், அவங்க ஃப்ரெண்டு, எல்லாம் ஆக்டர், எல்லாம் சினிமா ஆக்டர், செலிபிரிட்டிஸ் எல்லாம் இங்கதான் உட்காந்து பேசிக்கிட்டு நைட் எல்லாம் உட்காந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு பேசிட்டு இருப்பாங்க. நைட்ல என்னதான் பேசுவாங்க தெரியல. அது ஒரு நாள் இருந்தாலும் பரவாயில்ல, டெய்லியும் போய் பேசுவாங்க. இதுதான் என்னோட டெய்லி வேலை. இங்க விட்டுட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு கூப்பிடுறது. இதை விட்டுட்டா அடுத்தது இன்னொரு இடம் இருக்கு. அது என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு. அங்க இருக்கிறது, அங்க இருந்தா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா வேலை. எப்படின்னா 3 மணி 5 மணி 6 மணி வரைக்கும் வேலை இருக்கும். திரும்பி அவர் கூட்டிட்டு போய் காலையில அவர் வீட்டுல விட்டுட்டு இப்படிதான் வேலை ஓடிட்டு இருக்குது. ஓகே, நீங்க தூங்கி ரெஸ்ட் எடுங்க. ஹெல்த் பார்த்துங்க, சேஃபா இருங்க. குட் நைட், பாய்.